திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும், இந்த ஆட்சி எவ்வளவு சீக்கிரமாக முடியும் அப்படி சொல்லிட்டு பொதுமக்கள் தானாகவே தங்களுடைய நாட்களை எண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் உள்ள தொண்டர்கள் கூட இந்த கட்சிக்கு என்னடா வாக்களிச்சோம், இவங்க திருந்தவே மாட்டாங்க. அதனால் இந்த கட்சி எப்பொழுது வீழும், எப்பொழுது மீண்டும் தேர்தல் வரும், இந்த ஆட்சி எப்பொழுது முடியும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை அந்த கட்சி தொண்டர்களே எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இப்ப இல்ல. எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய ஆட்சியை செய்யும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மின்சாரம். அந்த 5 வருஷத்துல மின்சாரம் தராமல் எந்த அளவுக்கு மக்கள் அவஸ்தைப்பட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ மின்சாரத்து பில்லை ஏற்றி எந்த அளவுக்கு குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். அதுக்கு 2 உதாரணம் நான் கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம், சூராஜ் என்கின்ற ஒரு தம்பியை திருத்தணியில வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த தம்பி என்ன ஆச்சுன்னே ஊடகங்கள் முழுவதுமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை பத்தி எந்த யூடியூப் சேனலும் பெருசாக பேசல, எந்த பொதுநலவாளியும் பெருசா பேசல. இப்போ வைகோ நடப்பயணம் போனாரு, அதை பத்தி அவர் எதுவும் பேசல. கூட்டணி கட்சிகள் திமுக தான் பாதுகாப்பு. இப்போ கூட பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு போட்டு அது செஞ்சாங்க. ஆனா யாருமே இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு அந்த கட்சியில் உள்ளவர்கள் யாருமே பேசல. அப்போ ஒரு கொலையை ஒரு தமிழ்நாட்டில இருந்து, அதுவும் சோசியல் மீடியாக்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மறைக்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் சோசியல் மீடியா இல்லாத காலத்துல, ஊடகங்கள் நம் கையில் இல்லாத காலத்துல எவ்வளவு பெரிய தப்புகளையும் தவறுகளையும் ஈஸியா மறைச்சிருப்பாங்க. இவர்கள் அரசியலுக்கு வருவதற்காக எந்தெந்த சமுதாயங்களாம் தூண்டி விட்டு அந்தந்த சமுதாயத்தெல்லாம் பலி கொடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க என்பதற்கு தான் நம்ம இப்ப பேசி ஆகணும் அப்படின்ற கட்டத்தில் நம்ம இருக்கோம். இப்போ தரமணியில ஒரு வடநாட்டை சேர்ந்தவர் ஒரு ஃபேமிலியை கஞ்சா பொறுக்கிகள், கஞ்சா குடிகள், அந்த பெண்ணை பாலியல் படுத்தி அந்த பெண்ணை பாதுகாக்க போனாங்க, கணவனையும் கொன்று அந்த குழந்தையும் கொன்று வீசியிருக்காங்க. ஊடகத்தை நீங்க பாக்குறீங்க. இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 நாள் அதுக்கப்புறம் இது அடங்கி போயிடும். ஏன்னா ஊடகங்கள்ல திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் அங்கதான் இருக்காங்க. அவங்க தான் வச்சிருக்காங்க. இப்போ ராணுவம் எடுத்துன்னு வச்சுங்களேன், எல்லா நாட்டிலும் இருக்குமோ அந்த ராணுவம் என்ன பண்ணா, அந்த ராணுவத்துல வேலை செய்யறவங்க அந்த நாட்டுல சைலண்டா அமைதியா இருப்பாங்க. அந்த ராணுவம் அந்த நாட்டுடைய அதிகாரிகள் என்ன உத்தரவு தராங்களோ, எப்ப தராங்களோ அப்பொழுது அவங்களுடைய வேலையை காட்டிட்டு சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. அந்த மாதிரி திமுக உருவாக்கிய அந்த கொத்தடிமைகள், திமுகவுக்கு உருவாக்கிய அந்த சோல்ஜர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா இடங்களும் அவங்க இருப்பாங்க. யாரு திமுகவை சேர்ந்தவங்க, இந்த திமுக எந்த அளவுக்கு அவங்க பணம் கொடுத்து சம்பளத்தை வச்சிருக்காங்க யாருக்குமே தெரியாது. இப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல இதெல்லாம் மறைப்பதற்காக அடுத்து 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 வேற ஒரு டாபிக் எடுத்து பேசி இதை மழுங்கடிச்சிருவாங்க. அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரிய பலம். இந்த பலத்தை மற்ற எந்த கட்சிகளும் கட்டமைக்கல. ஏன் இன்னைக்கு பாஜக இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு, அந்த கட்சி கூட கட்டமைக்கல. அப்போ உலக அரசியல் இருக்கிறவங்க, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே திமுக பார்த்து அரசியல் எப்படி செய்யணும்ன்றது நிச்சயமா கத்துக்கணும். அது நல்ல அரசியல் கிடையாது. ஒரு நாட்டை அழிக்கணும், அந்த நாட்டில் உள்ள மக்களை துன்புறுத்தணும், துன்புறுத்திய அவர்களையே பலி கொடுத்த அவர்களையே இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, இந்த ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று பேச வைக்கணும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து உண்மையாகவே ஒவ்வொரு கட்சிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாடுகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஹிட்லர் பத்தி பார்த்திருப்போம், சூரிய பத்தி பார்த்திருப்போம், இடியமன் பார்த்திருப்போம். இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சியை கொடுத்தாங்களோ அந்த கொடுங்கோல் ஆட்சியை திமுக தருகிறது. ஆனால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வேறுபாடு தெரியுங்களா? அவர்களெல்லாம் காலத்தில் உள்ளவர்களோ வரலாற்றில் உள்ளவர்களோ கொடுங்கோல் ஆட்சி, அந்த ஆட்சி வரக்கூடாது, அவர்களுக்கு தூக்கிலிடப்பட வேண்டும் அப்படின்னு இப்பயும் பேசுவாங்க. ஆனால் திமுக மட்டும் எப்பொழுதுமே நல்ல கட்சி நல்லாட்சி என்கின்ற ஒரு யுத்தியை புதுசாக சேர்த்து கொண்டு இந்த மக்களை அழிக்கின்ற இடத்தில், இந்த மக்களை வதைக்கக்கூடிய இடத்தில், இந்த மக்களை ஒட்டுமொத்தமாக நிர்மூலம் செய்யக்கூடிய இடத்தில் திராவிடம் கழகம் இருக்கு. அதற்கு ஒத்து அங்க யார் இருக்காங்க? எல்லாருமே தலைவர்கள். இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காங்கிரஸ் கட்சியுடைய சித்தாந்தம் வேறு. அந்த காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டு இருக்குது, அந்த காங்கிரஸ் இந்த நாட்டை ஆள துடிக்கிறது. ஆனால் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் அதை பற்றி காதல் போட்டுக்கூடாது. எனக்கு இந்த சீட்டு கொடுத்துடு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் என்ன பண்ண போறேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ உங்க கட்சியுடைய பயணம் என்னடா? உங்க கட்சி எப்படி நீ வளர்க்க போற?
உன் கட்சி அப்புறம் மீண்டும் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னா அதாங்க டெல்லியில இருக்கு பார்த்துட்டு போறான். எனக்கு அது சம்மந்தம் இல்ல. பேருக்கு காங்கிரஸ் கட்சி. ஆனா நீ யார்றா? நான் திமுகவுடைய உறுப்பினர். நான் திமுகல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ வைகோன்னு பார்த்துட்டீங்கன்னா, வைகோ வந்து நடைப்பயணம் வராது. அப்போ வந்து கேள்வி கேட்கறாங்க. ஏங்க இத்தனை வருஷமா நீங்க திமுக கூட இருக்கீங்க. உங்களை வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. நான் கேட்க மாட்டேன். என் என் கட்சி மூத்த தலைவர் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி என்கிட்ட கிடையாது. நாங்கள் நிபந்தனையற்று என்ன பண்றோம்? திமுகவுக்கு ஆட்சி தரணும், ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தான் இப்போ சிபிஎம் இருக்கு. அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்குது. இந்த கட்சிகள்லாம் பார்த்தோன்னா, இப்போ இந்தியா முழுக்க எப்படியாவது ஆளணும். நீங்க கேரளா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். அங்க காங்க கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதலமைச்சர். ஆனால் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு அப்படி இருக்கிறது கிடையாது. பேருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி. மக்களுக்காக உழைக்கக்கூடிய, மக்களுக்காக போராடக்கூடிய, மக்களுக்காக அவங்க இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இது மக்களுக்காகவே போராடிக்காது. அது என்ன பண்ணியிருக்காது? சைலண்டா, மௌனமா, அமைதியா வேடிக்கை பார்க்குமே தவிர, மக்களுக்காக பேசாது. இப்போ சூராஜ் ஒருத்தன் கொல்லப்பட்டான். தரமணில இவர் இந்திக்கார் ஃபேமிலி கொல்லப்பட்டாங்க. இது இந்திக்கார் ஃபேமிலி மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுல எத்தனை பெண்கள் பாலியல் வன்முறை செஞ்சிருக்காங்க? எத்தனை பெண்களை கற்பழிச்சிருக்காங்க? எத்தனை குடும்பத்தை நாசமாயிருக்காங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கள்ளக்குறிச்சி எடுப்பீங்க. அங்க கிட்டத்தட்ட 60 பேர் ஒரே நாள் செத்தாங்க. எதுக்காக? கள்ளசாராயம் குடிச்சு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடினாங்களா? பேசுனாங்களா? பேசலாம். ஆனால் மாற்றாக கம்யூனிஸ்ட் என்ன பேசும்? திராவிட முன்னேற்ற கழகம் பால் தருகிறது, பாயாசம் தருகிறது என்று பேசும். அது மட்டும் கிடையாது. அதே மாதிரிதான் விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கேயும் அதே சாராயத்தால கொல்லப்பட்டாங்க. குடிச்சு கள்ள சாராயத்தால. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பேசுமா? அதை பத்தி சொல்லுமா? சொல்லாது. ஏன்? ஏன்னா எங்க இருந்தாலும் நியாயத்தை கேட்கணும், இந்த அதரத்தை தட்டி கேட்கணும். அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தம். ஆனால் இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கு? அண்ணா அறிவாலயத்துல கட்டி போட்ட ஒரு நாயா இருக்கு. அப்ப இவர்கள் நம்பி நீங்கள் மீண்டும் இந்த கட்சிக்கு வாக்களித்தால் அந்த 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 கட்சி எப்படி விளங்கும்? அந்த கட்சி எப்படி மக்களை பாதுகாக்கும்? அதனால்தான் இன்றைக்கு உலகமே போற்றக்கூடிய, உலகமே பாராட்டக்கூடிய நரேந்திர மோடி. இதற்கு முன்பு உலக அரங்கில் இந்தியா என்பது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தான் இந்தியா என்பது ஒரு ஆளுகின்ற இடத்துல இருக்கு. அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள். நீங்களும் தவறுகளை குற்றச்சாட்டு வைங்க. ஆனால் ஒரு ஒரு மோடியை நாட்டின் பிரதமரையும் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க கேவலப்படுத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி இவங்க சொல்கின்ற எல்லா சித்தாந்தமே அதிகமாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது நேரு, அப்புறம் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி. இவர்கள் எல்லாமே இந்த நாட்டை அதிகமுறையாக ஆண்ட ஆட்சியாளர்கள். ஆனால் இவர்கள் எந்த இடத்துலையுமே பிராமணருக்கு எதிராக இருந்தாங்களா? பிராமணர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்று பேசியிருக்கிறார்களா? இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் திமுகவும் காங்கிரஸ் சொல்வது, இன்னும் சொல்ல போனால் திருமாவளவனும் ஒரு மேடையில் பேசுகிறார். 3% வாக்கு இருக்கு. அவர்களை வாழ வைக்கிறதுக்காக, அவர்களை ஆளுவதற்காக அந்த பிஜேபி இந்த சித்தாந்தம் பாடுபடுகிறது என்று சொல்றார். சரி, அதுக்கு முன்னாடி லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார். யார்? எந்த கட்சியில் இருந்தார்? அவரு காங்கிரஸ். அதன் பிறகு வந்த தொடர்ந்து நேரு 5 முறை பாரத பிரதமர். அவர் எந்த கட்சி? காங்கிரஸ். இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி. இவர்களெல்லாம் இந்த நாட்டை அதிகமாக ஆண்டவர்கள். இவர்கள் ஏன் அன்றைக்கு இந்த பிராமணர்களை விட்டுட்டு மற்றவர்களை ஆள வைக்க வேண்டியதானே? இல்லை, தொடர்ந்து அவர் தான் ஆட்சி இருந்தாங்க. இதை எந்த ஊடகமும் திருப்பி கேட்காது. எந்த ஒரு நிலையிலும் திருப்பி கேட்க மாட்டாங்க. ஏங்க அதிகமாக இந்த காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்து நாட்டை அதிகாரத்தில் பங்கு போடுறது திமுக. இந்த திமுகவால ஏங்க இதை மாற்ற முடியல அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க மாட்டாங்க. ஆனா இவங்க சொல்வது முழுக்க முழுக்க பிராமணன் கடைசி வரைக்கும் பிராமணர் தான். ஏண்டா தமிழ்நாட்டுல எங்கு பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் பட்டியல் சட்டம் பறஞ்சு பிரிஞ்சு கிடக்கு. நாங்கள் அத்துமீறுவோம், அடங்க மறுப்போம் அப்படி சொல்லி திமிரி என்று பேசிக்கிட்டு இன்னமும் திமுக கிட்ட அதிகாரத்தை கேட்க முடியாமல், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமல் நீ இருக்கும் பொழுது எந்த பிராமணன் வந்து அந்த திமுகவை தடுத்து நிப்பாட்டிருக்கான்? இதற்கு கேள்வி உண்டா? இதற்கு பதில் உண்டா? இது பட்டியல் சமுதாயம் திருப்பி கேள்வி கேட்குமா? அப்படி கேள்வி கேட்டால் இங்க திருமாவளுடைய முகத்தில் கிழிக்கப்படும். ஆனால் அதெல்லாம் கேட்பதற்கு எந்த ஊடகம் கிடையாது. இன்னைக்கு உண்மையாக சொல்கின்றேன், ஒட்டுமொத்த ஊடகத்தையும் கையெழுத்தில் இருப்பது பட்டியல் சமுதாயம். பட்டியல் சமுதாயம் சார்ந்தவர்கள் தான். நீங்க எடுத்து பாருங்க. பட்டியல் சமுதாயத்துக்கு அவன் தவறை செய்தாலும் அவன் பற்றி பெருசாக பேசாது. ஆனால் அவனுக்கு காலம் சின்ன அடிபட்டாலும் இதுக்கு காரணம் மேல் சாதி, இதுக்கு காரணம் மதவாதம் அப்படி சொல்லி கிழிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஊடகங்களுக்கு தவிர ஒரு பட்டியல் அல்லாதவர்கள் என்ன சொல்ல போனால் எம்பிசியில
வன்னியர்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்களா? அங்கே இன்னும் போயர் இருக்கிறாங்க, குயவர் இருக்கிறாங்க, சரவ செய்யும் தொழில் சமுதாயம் இருக்கு. அவர்கள் எல்லாமே பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி தங்கியவர்கள். அந்த சமுதாயத்தை கூட பட்டியல் சமுதாயம் ஏத்துக்காது. பட்டியல் சமுதாயத்தில் உள்ள இவர்களை ஏத்துக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அதிகாரத்தில் வராத அவர்கள் எப்படி உயர்ந்த சமுதாயம் ஆக முடியும்? ஆனால் அவர்களுக்கு அடிபட்டாலும் கூட இந்த சமூகங்களும், இந்த ஊடகங்களும் கதறுவதில்லை. அவங்க பாட்டுக்கு சைலன்ட்டா போயிடுறாங்க. ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டம் இருக்குது. அம்பேத்கர் வகுத்த நெறிமுறை இருக்கிறது. அதுல எல்லாத்துலயும் அதிகாரத்துக்கு பங்களிப்பது. அந்த அந்த அதிகாரத்துக்கு போயும் கூட இன்னமும் இவங்க சொல்வது, கத்துவது, கதறுவது, நாங்கள் நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதையெல்லாம் பண்ற நீங்க எங்கடா இருக்கீங்கன்னா, உள்ளுக்கு உள்ளுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில அமர வச்சிருக்கீங்க. ஒரு முறை, 2 முறை இல்ல. என்றைக்கு திமுக ஆரம்பிச்சதோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் பட்டியல் சமுதாயம் தான் அதிகப்படியாக ஆதரவு தர்றாங்க. ஆனால் அங்க அந்த திமுக கட்சியில ஆளுகின்ற இடத்துலயோ, அதிகார இடத்துலயோ, இல்ல நம்ம சொன்னா மறுக்கக்கூடிய இடத்துலயோ திமுக இருக்கிறதா? திமுக டேய் போய் உட்காரணும் உட்காரணும், முட்டி போடணும் முட்டி போடணும். அந்த இடத்துல தான் சம்பவம் இருக்கு. அதை வைத்து யார்? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மு.க. ஸ்டாலின், கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். ஆனால் அதே கட்சியில மாற்று சமுதாயம், இப்போ தியாகராக இருக்கட்டும், கவுண்டர் ஆகட்டும், இல்ல வன்னியர் இருக்கட்டும், இல்ல வந்து முத்தைய சமுதாயம் இருக்கட்டும், இந்த மாதிரி மற்ற சமுதாயங்கள் எப்படி இருக்கு? யோ அதெல்லாம் பண்ண முடியாதுயா, என் மக்கள் ஒக்குவிச்சுப்பாங்க, இஸ்மாவில் கஷ்டமில்லே பேர் சொல்லுவோம். ஆனா அங்க போய் என்ன பண்ண திமுக கை கட்டி வாய்ப்பு நிற்கும். ஏன்னு சொல்ல வரேன், அப்ப இந்த திமுகவும் இந்த விசிகாவும் குறிப்பா திருமாவளவர்களும் பட்டியல் சமுதாயத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா மீண்டும் சொல்லணும்னா பட்டியல் சமுதாயத்தையும், இஸ்லாமிய சமுதாயத்தையும், கிறிஸ்துவ சமுதாயத்தையும் ஒரு ஆடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எப்போ அவனுக்கு ஆட்சிக்கு வர நினைக்கிறோம் அன்னைக்கு கூப்பிட்டு பலி கொடுத்து ஆட்சிக்கு வருவாங்க. வந்த பிறகு சந்தோஷத்துக்காக மீண்டும் பலி கொடுத்து பலியை மற்ற மேல போட்டு மீண்டும் திமுக தான் நமக்கு பாதுகாப்பு என்கின்ற ஒரு பொய்யை ஏற்படுத்துவாங்க. அதனால் இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஆட்சி எப்போ முடியும் என்று நாம் வந்து என்ன வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சி தொண்டர்களை என்கின்ற அளவுக்கு தங்களுடைய வேலையை செய்யக்கூடிய அந்த கட்சி. இந்த கட்சிக்கு நீங்க 2026 வாக்களிக்க வேண்டும் என்பதால் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.